அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இவங்க சிஸ்டர்ஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல காணாம போயிருக்காங்க. ஆனா அந்த வயசுல இவங்களுக்குள்ள நடந்த விஷயத்த யாரோ ஒருத்தர் மிக சரியா சொல்றாங்கன்னா அது நிச்சயமா இவங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களோ இல்ல யாரோ தெரிஞ்சவங்களா தான் இருக்க முடியும். சோ இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள யாரோ ஒருத்தர் தான் இவங்க சிஸ்டர்ஸோட பின்னணியில இருக்காங்க. இது பாருங்க, ஒருவேளை என் கணிப்பு சரியா இருந்தா அவங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு காரணம் இவங்க குடும்ப பகையா இருக்கலாம், இல்ல இவங்க குடும்பத்தால அவங்க பாதிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். சோ நாம இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டோம்னா இவங்க சிஸ்டர்ஸை பத்தி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். அவ்வளவுதான் மேகலா. உனக்கு தெரிஞ்சு உன் ஃபேமிலிக்கு பகை, விரோதம், குரோதம் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை சார். அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெரியலாம். அப்போ ஒன்று செய், உன் பேரண்ட்ஸை விசாரிச்சு இதை பற்றி கேட்டு எங்கிட்ட விஷயத்தை சொல்லு. அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அதுக்கப்புறம் உன் தங்கச்சிகளை தேடுற வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸு? நீ மகேஷுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மகேஷ், நாம கிளம்பலாமா? கிளம்பலாம் சார். அப்போ நான் கிளம்புறேம்மா. எதுக்கும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரி. வரட்டுமா? தேங்க்யூ சார். பாய். நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஹலோ 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 நில்லுங்க ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ரோட்ல 7 போயிட்டு இருக்கவன கூப்பிட்டு இப்படி கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? என்னது? நீ 7 போயிட்டு இருக்கியா? அத நான் நம்பணும். சரி, நம்ப வேணாம். இப்ப எதுக்கு இந்த கோவம்? என்ன பிரச்சனை உனக்கு? நீதான் பிரச்சனை. நான் தான் பிரச்சனையா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? சரி, அந்த பொறுக்கி கிட்ட போய் என்ன சொன்ன? யாரு? எந்த பொறுக்கி? அதான் என்கிட்ட செருப்படி வாங்கினானே அந்த பொறுக்கி. அவன் பொறுக்கியா இல்ல நீ பொறுக்கியா? எனக்கு டவுட்டா இருக்கு. அவனால உனக்கு மறுபடியும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தேடி போய் வார்ன் பண்ணிட்டு வந்தேன். போய் சொல்லாத. நீ அவனை தேடி போய் சீதா என் ஆளு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு வந்திருக்க. இல்ல, நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. நீ எப்படி சொல்லாமலா அவன் வேலை செய்யற இடத்துக்கு தேடி வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன மன்னிச்சிருங்கக்கா, நீங்க தலை சிவாவோட ஆளு, தெரியாம பிரச்சனை பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டான். எனக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? நாம 2 பேரும் காதலிக்கிறோன்னு இந்த ஊர் முழுக்க டமர் அடிச்சு தெரியுறியா? ஏன் என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? நான் அவன்கிட்ட அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையங்க. அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மிரட்டிட்டு வந்தேன். அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு நான் உன்கிட்ட உதவி கேட்டனா? ஏன் இப்படி தேவையில்லாம ஏன் வழியில குறுக்க வர? தராதரம் தெரியாத உன்கிட்ட பழகினதுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். சீ.
ஒருவேளை நம்மள பார்க்க வராரோ? அக்கா இறங்குடா. ஏன் அவசரப்படுறீங்க? இறங்குவோம்ல. அவசரப்படாதீங்க அங்கிள். டேய், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எங்கடா போய் ஊரை சுத்திட்டு வர? ஐயோ அக்கா, நான் ஒன்றும் ஊர் சுற்றிட்டு வரல, ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரேன். ஊரை சுத்திட்டு வந்து பொய்யா சொல்ற நீ? இப்படி பொய் சொல்லி உனக்கு யாரா கத்து கொடுத்தது? ஐயோ அக்கா, நான் ஒன்றும் ஊர் சுத்த போல, ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம எப்படிடா ஸ்கூல் போக முடியும்? என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்ன பொய் சொல்ற ஐயோ நீ. அக்கா, என் ஸ்கூல் ஃபீஸை அங்கிள் கட்டிட்டாரு, இதோ பாரு. மில்லில் இருந்த எல்லாருக்கிட்டையும் தம்பி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு பணம் கேட்டியே, என்கிட்ட கேட்டியா? பொறுப்பு இல்லாம ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கி சுத்திட்டு இருக்கிறோம் தானே. இவன் எங்கடா நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறான்னு நினைச்சிட்டேல? அது வந்து அது மத்தவங்க மாதிரி நீயும் என்ன பொறுப்பு இல்லாதவன் நினைச்சிடாத. பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் இவனை கூட்டிட்டு போய் ஸ்கூல் ஃபீஸை நானே கட்டிட்டேன். இனிமே இவன் படிப்பு விஷயமா எந்த உதவினாலும் தயங்காம என்கிட்ட கேளு சாந்தி. படிப்போட அருமை எனக்கும் நல்லா தெரியும். நான் வரேன். தேங்க்ஸ் மாமா. என்னக்கா வச்சுக்கன்னு வாங்காம மாமா போறதே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். போ. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்னம்மா சொல்ற? நமக்கு தெரிஞ்சவங்க, அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னா? ஆமாப்பா, தங்கச்சிங்க விஷயத்துல நமக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு மகேஷ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது அது சரியாதான் இருக்கு. என்னம்மா இது? மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதை மாதிரி அங்க இங்க சுத்தி உன் தங்கச்சிங்க விஷயத்துல இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சு. இல்லம்மா, இத்தனை நாள் தங்கச்சிங்க விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது யாரா இருக்கும்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மகேஷ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு தெளிவு பிறந்திருக்கு. அப்ப தங்கச்சிங்களை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, அவன் யாரு எப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தங்கச்சிங்க வீட்டை விட்டு போய் 14 வருஷத்துக்கு மேல ஆகுது. சின்ன வயசுல எங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை எல்லாம் ஒருத்தன் கரெக்டா சொல்றான்னா, ஒண்ணு
அந்த ஆள் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஃபேமிலிக்கு நெருக்கமானவனா இருந்திருக்கணும், இல்ல சொந்தக்காரரா இருக்கணும். நெருக்கமா சொந்தக்கார மாதிரி இருக்கணும்னா அது சுப்பையா மட்டும்தான் இருக்கணும். ஆனா அவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டானேம்மா. சுப்பையா மாமாவை தவிர நம்ம குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லையா? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்பிக்கையானவன் சுப்பையா மட்டும்தாம்மா. என்னோட இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சிருச்சுன்னா தங்கச்சிங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஏங்க இவ தங்கச்சிங்களை கண்டுபிடிக்கிறேன்னு இவ ஏதாவது பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. உன் பயம் நியாயமானதான் விசாலாட்சி. ஆனா மேகலாவை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ எதையும் சமாளிப்பா. சந்தியா, அந்த ஜிடி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி இருக்கா? சந்தியா, இந்த கொட்டேஷன் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுதா? இன்னும் வரலையே. ஓகே, அந்த காப்பி அடிச்சு பண்ணு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சொல்லுங்க. இதுல ஒரு டவுட் சார். அவ்வளோதான். ஓகே சார். தேங்க்யூ சார். கீதா, எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் எவ்வளோ ஈஸியா கிளியர் பண்ணார் பாரு. ஜீனியஸ் கீதா. இது ஒரு ஆஃப்டர் ஆல் விஷயம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவருக்கு அவ்வளவு நேரமா? போ சுமதி, போய் வேலையை பாரு. சந்தியா, ஏங்க ஏங்க எங்க இருக்கீங்க? ஏங்க மேலதான் இருக்காரா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. லேட்டு கோயில் ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, சீதா கல்யாணம் நடந்துச்சுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அடடே, தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அங்க சீதா கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம சீதாவோட கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சுங்க. நம்ம சீதா மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா நம்ம வீட்லயும் சீதா கல்யாணத்தை செஞ்சு பார்த்து சந்தோஷப்படலாம்ல.
வாஸ்தவம் தான் சாரதா. நாமளும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம். சீதாவே மனசை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாளே, அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? அதுக்காக சீதாவை அவப்போக்களே விட்டுற முடியுமாங்க? அடம் பிடிக்கிற குழந்தையா இருந்தா அடிச்சு புரிய வைக்கலாம், இல்ல மிரட்டி புரிய வைக்கலாம். ஆனா சீதா குழந்தையா இருக்கும் போதே பெரிய மனுஷி மாதிரி முடிவு எடுப்பா. தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவ தானே. அவளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்துல நாம ஏதாவது கட்டாயப்படுத்தினா அவ இந்த வீட்டை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. எனக்கு அந்த பயம் இல்லைங்க. நீ என்ன சொல்ற சாரதா? ஆமாங்க, அன்னைக்கு சீதா விவரம் தெரியாத பொண்ணு, ஆனா இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு புத்திசாலி பொண்ணு. நம்ம பக்குவமா பேசினா இந்த எறும்புற கல்லும் தெய்யும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சீதாவோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உன் தாய் மனசோட பரிதவிப்பு எனக்கு புரியுது. ஆனா சீதா விஷயத்துல கடவுள் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. விடை தெரியாத கணக்குக்கு விடை தேடி போறதுதாங்க வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி தாங்க நம்ம கையில, முடிவு அந்த ஆண்டவன் கையில. அதனால எப்பவும் போல முயற்சி பண்ணி பாப்போம். சரி, அப்படின்னா இன்னைக்கு சீதா கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். வேண்டாங்க. என்ன சாரதா, இப்பதானே நீ முயற்சி பண்ணணும்னு சொன்ன? வாழ்க்கையில முயற்சி பண்ண வேணான்னு சொல்லலங்க, ஆனா பிள்ளையார சொல்லிய சீதா கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேணான்னு தான் சொல்றேன். ஐயோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சாரதா. அது நம்ம சீதா கிட்ட பேசினா ஆரம்பத்திலேயே வேணான்னு சொல்லி தடுத்துருவான். அதனால 4-5 மாப்பிள்ளைங்களை பார்த்து முடிவு பண்ணி அதுல ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லுவோம். சரி, நீ சொல்ற மாதிரியே முயற்சி பண்ணி பாப்போம். கடவுள் மேல பாரத்தை போடுவோம். சரிங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இதுல தப்பா எழுதியிருக்கு பாரு. இங்கேயும் தப்பா எழுதியிருக்க பாரு. பரவாயில்லையே, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னவன் பொறுப்பா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கியே. எப்படியோ நல்ல புத்தி வந்தா சரி. டேய், நீ இப்படி படிக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இன்னைக்கு உனக்கு சுத்தி தாண்டா போடணும், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் இப்படி பொறுப்பா உட்காந்து படிடா. ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன், 2-3 நாள்ல பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், அப்புறமா ஸ்கூலுக்கு போலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏண்டா, அம்மாவுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு வீட்லயே இருந்து படிச்சு பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஸ்கூல் ஃபீஸ்க்காக நீங்க எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். என்னடா, அம்மா எதுக்கு கஷ்டப்படணும்னு வேண்டான்னு சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் ஃபீஸை கட்டியாச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். ஸ்கூல் ஃபீஸு கட்டியாச்சா? ஏண்டி, நேத்து நீ வேலை செய்யற இடத்துல பணம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கலன்னு சொன்னியே. அப்புறம் இந்த பணம் யார்கிட்ட வாங்கின? நான் யார்கிட்டயும் கடன் வாங்கலம்மா. இன்னும் சொல்ல போனா இவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டின விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். என்னடா அது புதுரா இருக்கு? அப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது யாரு? அருண் அங்கிள் தான். ஏண்டி, இதெல்லாம் ஓ வேலையா? என்னம்மா நீ, அக்காவுக்கு இப்பதான் தெரியும், அவங்கள போய் திட்டுறீங்க? ஏய், நேத்து இவ போய் அவங்கிட்ட பணம் கேட்டிருப்பா, நான் சொன்னா திட்டுவேன்னு மறைச்சிருப்பா. அம்மா, நான் அவர்கிட்ட பணம் கேட்கல. ஏண்டி, நீ போய் கேட்காம இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அம்மா, அக்கா நேத்து ரைஸ் மில்ல எல்லார்கிட்டயும் பணம் கேட்டுச்சு. அத அருள் அங்கிள் பார்த்துட்டாங்க, என்ன கூட்டிட்டு போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டினாரு. தொட்டதுக்கெல்லாம் என்ன சந்தேகப்படாதீங்கம்மா, இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. ஆமா, அக்காவுக்கு எதுவுமே தெரியாது. அக்கா மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. இந்த ஸ்கூல் ஃபீஸு, படிப்பு சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு அருள் அங்கிள் சொன்னார். அதனால நீங்கள் ஸ்கூல் ஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. முன்னேறி மாதிரி தானே பின்னேறி போகும். நீ என் பேச்சை மதிச்சு நடந்தாதானே இவன் என் பேச்சை மதிப்பான். இவனையும் எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டேல. அம்மா, புரிஞ்சிக்காம பேசாதீங்கம்மா. யாரு, நானா?
கூடிய சீக்கிரம் நீ என்ன புரிஞ்சுபடி. அக்கா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படி. அக்கா உனக்கு காஃபி எடுத்துட்டு வருவா? வேண்டாம் வேண்டாம், நீ குடி. ஈவினிங் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னே இருந்தேன். என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய காமெடி தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணா போயிடுச்சு. என்ன உங்க ஆபீஸ் மேனேஜரை கலாட்டா பண்ணீங்களா? அதெல்லாம் இல்ல. பின்ன வழக்கமா கம்பெனில தானே பண்ணுவீங்க. ஐயோ அக்கா, அதெல்லாம் சினிமால தான் நடக்கும். மேனேஜருக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயந்து தான் இருப்பாங்க. ஏன்னா ப்ரமோஷன்ல அவன் கையில தானே இருக்கு. ஓ அப்படியா? அப்போ சினிமால ரீல் விடுறாங்களா? ஐயோ அதை விடு, இந்த ஜோக்க கேளு. சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தன் ஜூனியர் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். இதான் ஜோக்கா? ஐயோ அக்கா, என்ன முழுசா சொல்ல விட. அந்த பொண்ணு சீனியர்னு கூட பார்க்காம அவனை எல்லாருக்கும் முன்னாடி பலார்னு அரைஞ்சிட்டா. அவ கரெக்டா தான் பண்ணிருக்கா. இதுல என்ன சிரிக்க வேண்டியிருக்கு? இல்லக்கா, அந்த பொண்ணு அந்த பையனை ஏன் அடிச்சா அப்படின்னு காரணம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீயும் விழுந்து விழுந்து சிரிப்ப. அப்படின்னு காரணம் சொன்னா? அந்த பொண்ணு அந்த சீனியர் அடிச்சதும் அவ கூட இருந்த அவ ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கிட்ட உன் மேல இருக்க லவ் அவன் எவ்வளோ டீசென்டா டேரிங்கா எவ்வளோ சீக்கிரட்டா சொல்லிருக்கான். உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகேன்னு சொல்ல வேண்டியதானே, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அத்தனை பேர் முன்னாடி ஏன் அவனை கை நீட்டி அடிச்ச அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னா பாரு. சொல்லிட்டு சரி. இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஸ்கைப், வீடியோ கால்னு இவ்ளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கே. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டைல்ல லவ் லெட்டர் கொண்டு வந்து குடுக்கறியேன்னு கொலவரியோட அவன் ஒரு பார்வை பார்த்தா பாரு, மொத்த ஆபீஸும் காலி. என்ன உனக்கு சிரிப்பே வரலையா? சரி ஓகே. அப்புறம் உங்க அம்மா உணவகத்துல என்ன ஸ்பெஷல்? என்னைக்கும் போலதான். இந்த இட்லி சப்பாத்தி கதையெல்லாம் கேட்கல. ஏன் கம்பெனில நடந்த மாதிரி அங்க ஏதாவது நடந்துச்சா அதான் கேட்டேன். என்னக்கா சைலண்டா இருக்க? எனக்கு நியூஸ் வந்துருச்சே. வழியில உன் ஃப்ரெண்ட பார்த்தேன். அந்த செருப்பு பார்ட்டி வந்து மன்னிப்பு கேட்டானாமே. ஆமா. அப்புறம் ஏன் நீ இத அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ என்கிட்டயோ சொல்லவே இல்ல? அது வந்து அவன் மன்னிப்பு கேட்க வரல, அந்த சிவாவோட லவ்வுக்கு லெட்டரா வந்திருக்கான். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அந்த சிவா தான் கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் பார்ட்டியாச்சே. அதனால அந்த செருப்பு பார்ட்டிய விரட்டின மாதிரியும் ஆச்சு, அவன் மூலமா அவன் லவ்வ உன்கிட்ட சொன்ன மாதிரியும் ஆச்சு. எப்படி? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதான் அந்த சிவாவை பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். ஆமா, இந்த விஷயத்த நீ வீட்ல யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லார்கிட்டயும் சொல்லுவியே. சிவா பைக் திருடங்கிறத சொன்ன, அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டாங்கிறதையும் சொன்ன. செருப்பு பார்ட்டி வழியில வம்பு பண்ணா, அப்புறம் சிவா வந்து சேவ் பண்ணான்னு எல்லார்கிட்டயும் சொன்ன. கடைசியில இந்த முக்கியமான மேட்டரை மட்டும் மறந்துட்டியே. மறந்துட்டியா இல்ல எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டியா? இல்ல கீதா, இது எப்படி வீட்ல அப்பா அம்மா கிட்ட சொல்றதுன்னு தான். அம்மா அப்பாக்கு ஏற்கனவே உன் மேலயும் சிவா மேலயும் லேசா டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு இல்லனா கூட அம்மாவுக்கு கன்ஃபார்மா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இத நீ வீட்ல மறைச்சா என்ன அர்த்தம்? உன் மனசுக்குள்ளேயும் சிவா இருக்கான்னு தானே அர்த்தம்.